முதல் ஐடியா, நம்ம முதல்ல இந்த ஆர்கானிக் பேக்கேஜிங் இண்டஸ்ட்ரிய பூஸ்ட் செய்யணும். பேக்கேஜிங்னாலே நமக்கு மனசுல வர்றது வந்து இந்த பாலித்தீன் பேக்ஸ் தான். இது பேக்கேஜிங் ஆக்சுவலி இட்ஸ் அ பிராட் ஸ்பெக்ட்ரம். பட் மெயினா நமக்கு வந்து இந்த பாலித்தீன் பேக்ஸ் தான் பெரிய சிக்கலா இருக்குது. இந்த பாலித்தீன் பேக்ஸ தவிர்த்துட்டு, நம்ம இந்த பயோடிகிரேடபிள் பாலித்தீன் பேக்ஸ்ன்னு டெவலப் பண்ணியிருக்காங்க. அத நம்ம பயன்படுத்த ஆரம்பிக்கணும். ஆல்ரெடி இந்த பயோடிகிரேடபிள் பேக்ஸ் வந்து மார்க்கெட்டுக்கு வந்துருச்சு. அத நீங்க நெறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, இல்ல யூஸ் பண்ணியிருப்பீங்க. அவற்றை யூஸ் பண்ணுவத நம்ம நார்மலைஸ் செய்யணும். ஒரு சமுதாயமா இத நார்மலைஸ் பண்ணணும்னு சொல்றேன். இத ஏன் சொல்றேன்னா, இப்போ நம்ம ஊர்கள் எல்லாமே அசுத்தமானதுக்கு முக்கியமான காரணம் இந்த பாலிஎத்திலீன் பேக்ஸ் தான். நார்மலான பாலிஎத்திலீன் பேக்ஸ். நீங்களே பார்த்திருப்பீங்க. எல்லா இடங்கள்லயும் மெயினா அந்த குப்பை தொட்டிகளா இருக்கட்டும், இல்ல ஆறு, குளம், குட்டைகள் இவைகள் எல்லாத்துலயுமே இந்த பாலிஎத்திலீன் குப்பைகள் வந்து தேங்கி கிடக்கின்றன. அவை மண்ணோட மண்ணாகி மக்கி போறதும் கிடையாது. அது பாட்டுக்கு அப்படியே இருக்குது. அதோட சேர்த்து அந்த பேகுக்குள்ள இருக்கிற பொருட்களும் அப்படியே இருக்கும். எதுவுமே ஆகாம அப்படியே இருந்து நாத்தம் அடிக்க ஆரம்பிக்கும். இத நீங்க நெறைய இடத்துல கவனிச்சிருப்பீங்க. இதுல நம்ம ஆட்கள் வேற இந்த பாலித்தீன் பேக்ஸ்ல எல்லா குப்பைகளையும், அதாவது வீட்ல இருக்கிற குப்பைகள், கிச்சன்ல இருந்து வெங்காய தோல்ல இருந்து குழந்தைங்களுக்கு மாட்டி காட்டின டயப்பர்ஸ் வரைக்கும் எல்லாத்தையும் ஒரு பாலித்தீன் பேக்ல போட்டு, நல்லா 2 முடிச்சு போட்டுட்டு, வண்டியில கொண்டு போய் குப்பை தொட்டியில போடுறேன்னு சொல்லி, அப்படியே ஸ்டைலா வீசுவாங்க. அது குப்பை தொட்டியில விழுதோ இல்லையோ, அத தாண்டி போய் பக்கத்துல இருக்க சாக்கடைக்குள்ள விழுந்துரும். சாக்கடையில விழுந்தா நம்ம ஆளுங்க திரும்ப எடுப்பாங்களா என்ன? அப்படியே அது சாக்கடையிலேயே கிடக்கும். அந்த பேகு மக்கி போகாது. ஆனா, அந்த பேகுக்குள்ள இருக்கிற அந்த ஆர்கானிக் வேஸ்ட் எல்லாமே மக்க ஆரம்பிச்சுரும். அதுலருந்து கெட்ட நாத்தம் வர ஆரம்பிக்கும். இப்படியே தான் எல்லா ஊர்லயுமே இந்த சாக்கடைகள், ஓடைகள், குளங்கள், குட்டைகள் இதெல்லாமே அசுத்தமானதுக்கு மெயினான காரணம் இந்த பாலித்தீன் பேக்ஸ் தான்.